நாங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு எடுத்து வச்சிட்டோம்னா வந்து அப்புறம் கைமையான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்புற நேரத்துல தான் அதை எடுத்து ஹாய் நம்ம ஊருக்கு போறத பேக் பண்ண போறோம். திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் மேண்டிட்டரியாகவே இந்த பேக்ல வந்து எல்லாமே வச்சுருப்போம். அடிக்கடி நாங்கள் வெளியிலலாம் நிறைய சுற்றுறதுனால. ஸோ இதை வந்து பெருசாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஆனால் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். இதில் வந்து நிறைய மெடிக்கல் கிட் எல்லாமே இருக்கும். டிஷ்யூ வந்து இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வாஷ் பேக்கில் வந்து மேக்கப்புக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்கும். சீப்பு, பவுடர், கிளன்சர், சீரம், எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப்பு, கம்பல், செயின் எல்லாமே இருக்கும் ஆல்மோஸ்ட். இதை எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணால் வெளில பயப்படாமல் போய்க்கலாம். அண்ட் இல்லை சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இந்த பேக்கில் எப்பயுமே இருக்கும். இதை எடுத்து எங்கே வேணால் நம்ம தைரியமாக வெளில சுற்றிக்கலாம். எந்த இஷ்யூவும் இல்லை. இதை அப்படியே எடுத்து திரும்ப வச்சுக்கலாம். இந்த பேக்கில் ஆக்சுவலாக வந்து இப்போ வீடியோக்காக தான் வந்து நானே உட்காந்து பேக் பண்ணுறேன். எப்பயுமே எப்படின்னா வந்து நான் ஒரு வேலை செஞ்சுப்பேன், மாமா ஒரு வேலை செஞ்சுப்போம். இப்போ மாமா வீடியோவில் வராததுனால நானே உட்காந்து பேக் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட் டே ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, செகண்ட் டே ட்ரெஸ்ஸு, தேர்ட் டேக்கு ஒன்று, அப்புறம் இப்போ போட்டுக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ போட்டுக்கிறதுக்கு இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அப்படியே என்னுடைய ட்ரெஸ் வச்சுட்டான். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னா, ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் போட மாட்டேன். எனக்குன்ட்டு என் மாமியார் வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை போய் தான் நாங்கள் போடுவேன். இது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், மொட்டை அடிக்கணும், நிறைய ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள், நான் வேறு ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் வெளில போகிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே போய் எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில் எங்கேயாவது போவோம். அதனால் ஒரு நல்ல க்யூட்டான நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சாச்சு. இந்த பேக் வெற்றிகரமாக முடித்து விட்டாச்சு. இடத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த பேக்கு போவோம். அடுத்த பேக்கில் ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் நைட் ட்ரெஸ் 2, அப்புறம் வேறு என்ன எடுத்துக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி இந்த நம்ம கிட்ட எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு. இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்க சார்ஜர் வச்சா போதும். மெயினாக வந்து நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறோம். அதை வந்து எடுத்து வைக்கணும் நம்ம. நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். முக்கியமாக போகிறதே எஃப்சிக்காக தான். இதை மறந்துட்டு போகக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை உள்ள அழகாக ப்ளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் பர்ஸுகள்லாம் எடுத்து வச்சுட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பேக்கிங் ஓவர். இப்போ நம்ம டப்பு டப்பு டப்புன்னு குளிச்சுட்டு இந்த மேடத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 கிளம்பிடலாம். காரில் போகிற ப்ளாகை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஃபுட்டு தான், வேறு என்ன. எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை ஃபுட் தான் எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து ராயல் கெனைன் ஃபுட்டை வந்து நாங்கள் இதில் மாற்றி வச்சுருக்கோம். அது வந்து பேக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் பிடிஎம்மில் ஒரு ட்ரை ஃபுட் தான். இது எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ காமிச்சதெல்லாம் ட்ரை ஃபுட்டாக, இது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற வெட் ஃபுட்டு. இதுதான் அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. இது இல்லாமல் ட்ரீட்டி இருக்குது, அது எடுத்துக்கணும். அண்ட் அவங்களுக்கு ஒரு சீப்பு, இயர் ட்ராப்ஸ். மேடத்தோடைய பவுல் எல்லாம் உள்ளே இருக்குது. இப்போவே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா வந்து அப்புறம் கைமையான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்புற நேரத்தில் தான் அதை எடுத்து வைக்க முடியும். ஸோ அங்கே போயிட்டு அவங்களுடைய பவுல் வந்து இப்படி இருக்குது. பெரிய பவுல்லாம் இல்லை, சின்ன சின்ன பவுல் தான். அவ்வளோதான், அவங்க பேக்கிங்கும் நம்ம முடிச்சாச்சு. மாமா தீபா பாய். வெளியில் போனதில்லை நீ தங்க பண்ண? பப்ளி இங்கே பார். ஹாய், இங்கே பார். என்ன வியூ பார்க்குறீங்களா? ம், எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பாருங்க.
வீடியோ எடுத்து பங்க் இருக்கு, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்.